அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. நம்ம வந்து ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயில் கூல்டு சர்வோ ஸ்டெபிளைசர் இன்ஸ்டாலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கடலூரில் இன்ஸ்டால் பண்ணுறோங்க. ஒரு ஆயில் கூல்டு டைப் சர்வோ ஸ்டெபிளைசருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த டிபி பேனலில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணுங்க, மெயினில் கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 ரிஸ்க்கு இருக்குதுங்க. இந்த இதில் ஃபஸ்ட்டு ரிஸ்க் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷோரூம்ன்ற கட்டிக்கு ஆஃப் பண்ணுறது வாய்ப்பே இல்லைங்க. அப்படி நம்ம வேலை பார்க்குறதா இருந்தால் ஷோரூம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 10 o'clock அபவ் அப்போ தான் நம்ம பார்க்க முடியுங்க. ரெண்டாவது ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வாங்கியிருக்க கேபிள் பார்த்திங்கன்னா காப்பர் கேபிளுங்க. காப்பர் கேபிள் சைஸ் சின்னதாக போட்டாங்க. ஸோ அதனால் 35 போட்டிருந்தாங்க. 35 பத்தாதுங்க. ஸோ 35 பார்த்திங்கன்னா டபுள் பண்ணி போட்டிருக்கோம். 35 சொல்லிட்டு இன்புட்டுக்கு 2ங்க, அவுட்புட்டுக்கு 2ங்க, அந்த மாதிரி போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோங்க. அப்போதைக்கு நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் டபுளாக போட்டிருக்கோங்க. ஏன்னா லோடுங்க வந்து ஃபுல்லாமே ஏசி லோடுங்க. ஸோ ஹெவியாக கரண்ட் எடுக்குன்ற காட்டிக்கு நம்ம எல்லாமே டபுளாக போட்டிருக்கோங்க. இன்னும் ஆயில் ஃபில்லப் பண்ணலைங்க. ஸோ ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அதை கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா டிபி பேனலில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குதுங்க. அது உள்ளே கொடுக்குறது தான் ரொம்ப டஃப்பான காரியங்க. ஸோ அது மட்டும் கொடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டிருக்கோங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஷோரூம் ஆஃப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு கேபிளெல்லாம் அடித்து வச்சாச்சுங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு அவங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறங்க அபவுட் 10 o'clock தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேபிளெல்லாம் கொடுத்தாச்சுங்க. மெயின் பஸ் பாரில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியுங்க, கேப்பும் ரொம்பவுமே கம்மியாக இருக்குதுங்க. பேனல் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புவராக இருக்குதுங்க. கேப் இல்லாமல் யாருமே இப்போது பேனல்காரங்களே வந்தாலும் கூட சர்வீஸ் பார்க்க முடியாத அளவுக்கு பேனல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் பாரில் கொடுத்தாச்சுங்க. பேனலோட மீட்டர் பார்த்திங்கன்னா இன்புட்டில் கொடுத்தாச்சுங்க. ஸோ ஸ்டெபிளைசரும் ஆன் பண்ணியாச்சு, கொடுத்துட்டுங்க. கரண்ட் செக் பண்ணுறதுக்காக கிளைமேட் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 பக்கம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகுங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கம்மியாகுங்க. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக ஷோரூமு அண்ட் தென் ஷாப்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு அவங்களும் உங்களுக்கு ரொம்ப அப் அண்ட் டவுனாக ரொம்ப அன்னிவனாக ஆப்ரேட் பண்ணுறதுனாங்காட்டிக்கு வோல்டேஜ் ரொம்பவுமே மாட்ரேட் ஆகுங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் சுத்தமாக அவங்களால ஈஸியாக ரன் பண்ண முடியலைங்க. அதனால தான் அவங்களால இப்போதைக்கு ஸ்டெபிளைசர் போட்டிருக்கோங்க. போட்டு ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றி முடித்து ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த டைம்ன்ற காட்டிக்கு நமக்கு வோல்டேஜ் ஒரு 240 பக்கம் வருதுங்க. ஏன்னா எல்லா லோடும் ஆஃபில் தான் இருக்கும் இப்போதைக்கு, நைட்டுன்றங்காட்டிக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 240 வருதுங்க. இப்போ பகலில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 185 எல்லாம் கூட வருதுங்க. ஏசியே ரன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 amps கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஏசி ஆன் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பர்மிஷன் கொடுக்கலங்க, யாருமே இல்லைங்க. நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரே ஒரு இன்சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஈவனாக தான் எடுக்குதுங்க. கரண்ட் ஈவனாக தான் எடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாங்க. அவ்வளோதான் நமக்கு ஒர்க்குங்க. ஸோ ரொம்பவுமே டஃப்பான இன்ஸ்டலேஷனுங்க. ஸோ டிபி பேனலில் கொடுத்தாச்சுங்க. டிபி பேனல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் உள்ளிறக்கி கொடுத்துங்க. கட் அவுட் எடுத்து உங்களுக்கு கட்டிங் மிஷின் வச்சு கட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு சைட்டுக்கோ ஷோரூமுக்கோ இண்டஸ்ட்ரியல் வோல்டேஜ் ஸ்டெபிளைசரோ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா எல்லா டைப் டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ணுறாங்க. பக் போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன்லேருந்து உங்களுக்கு ஐசோலேஷன் டைப்பு எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ணுறாங்க. பட் கேவிஏ ரேட்டட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அபோவ் உங்களுக்கு கேவிஏ கணக்கில் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விஏ எல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுனாவோ அல்லது உங்களுக்கு பழைய ஸ்டெபிளைசர் இன்ஸ்டால் பண்ணணும் அல்லது சர்வீஸ் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்தால் நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பெனியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.